ஸோ நீங்கள் ட்ராவல் அண்ட் ரிவ்யூ விலாக பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்து நம்ம சேர்ந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து த டே இன் மை லைஃப். அதாவது நான் ஊர்லேருந்து வந்து இறங்கி அந்த ஒரு நாள் என்னெல்லாம் பண்ணுறேன்னு அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படியே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமி தோப்புக்கு வந்திருக்கோம். சாமி தோப்பு வந்து இதான் முத்தடி கிணறு. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபேமிலியாக குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து சாமி தோப்பு ஐயா கோயிலுக்கு போயிட்டு கிணறு பற்றி சொல்கிறீங்க. கிணறு பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். மகத்துவத்தை பற்றி நீங்களே சொல்லுங்க. அந்த கிணத்துல வந்து நம்ம குளிச்சலாம், தீராத நோயும் பிணியும் தீரும்ன்றது. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் கூட தீராத நோய்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அது சரியாகும். பிணி எந்த ஒரு இந்த எது ஒரு நோயும் வராதுன்றது வந்துட்டு இங்க உள்ளவங்களோட நம்பிக்கை. ஆக்சுவலா அது ட்ரூ, அதுதான் ஆக்சுவலா ட்ரூ. அதுவும் இல்லாம இந்த கிணத்துல வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி பாய்சன் போட்டு அந்த பாய்சனும் வந்துட்டு எப்படி சொல்றது, யாருக்கும் அது எதுவும் ஆகாம இதா இருக்கு. வேண்டாதவங்க வந்து இந்த கிணத்துல வந்து நிறைய இந்த ஸோ இதுதான் சுவாமி தோப்பு. அடுத்துள்ள வரணும் அந்த தோப்பு. ஸோ நம்ம டே இன் மை லைஃப் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமி தோப்பில் போய் சாமி கும்பிட்டு ஆமாம், அவருக்கு ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு ஏன்னா ஊரில் வந்ததுலேருந்தே மழைங்க. கிளைமேட்டு நான் திருப்பி காட்டுற பாருங்களேன், கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ எங்கள் அப்பா பெருக்கிற ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டோம். நிஜமாலே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கே ஊர்லேயே இருந்துடலாம் போகிற அளவுக்குலாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அதுக்காக நம்ம உழைச்சி தானே ஆகணும். புயலாம் ஆமாம், பாருங்களேன், புயலால் இந்த மரம்லாம் அப்படியே உடஞ்சி விழுந்து. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் புயல். ஸோ நல்லா ஜாலியாக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பட் வந்து நம்ம இங்கேயே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போ வந்துருக்கோம்னா நம்ம சென்னை வாசி அல்லவா, சென்னையில் வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு இருக்கனால நம்மளுக்கு வந்து திடீர்னு இதெல்லாம் பார்க்கும்போதுலாம் வேற லெவலில் இருக்குது. ஆனால் நம்ம எல்லா கிளைமேட்டும் தாண்டி வந்தவங்க. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து டக்குனு அடாப்ட் ஆகிறதுக்கு இங்கே 2 நாள் அடாப்ட் ஆக டைம் எடுக்கும். ஆனால் 2 வாரம் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோமே, அதுதான் பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் டே இன் மை லைஃப்பில் வந்து எங்கள் அம்மா வேறு அங்கே ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்களேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம சென்னையில் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கைக்கும் காலைக்குமா கிடக்குது. ஆமாம் தானே, எல்லாமே என்னெல்லாம் இருக்கும் இங்கே நம்ம கை காலை. பாக்கு மரம்னா இங்கே இல்லை. ஸோ இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க அந்த மரம். இது வாட்டர் ஆப்பிள், ஒரு வாட்டர் ஆப்பிள் கூட இல்லையே. இருங்க மக்களே, எதாவது இருக்கும், நான் பார்த்து வீடியோட கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் வாட்டர் ஆப்பிள் மரம். ஆனால் எதுவுமே இல்லை. ஐ திங்க் சீசன் இல்லையா என்னன்னு தெரில, எதுவுமே இல்லை. அப்படியே சீசன் தான், என்னன்னு தெரில. இது வந்து சக்க மரமா? இது வந்து சக்க மரம். சக்கனா என்னது? பலாப்பழம். அதாவது சென்னையில் நிறைய பேருக்கு ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுலேயுமே எதுவுமே இல்லைடி, எதுவுமே இல்லை. இது வந்து கொய்யா மரம். எல்லாமே நம்ம சென்னையில் காசு கொடுத்து வாங்குறது. ஊரில் வந்து அப்படி போகிற பார்க்கல பறித்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ கொய்யா மரத்துலேயாச்சும் ஒரே ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து மாமரம். எவ்ரிதிங் இன் மை ஹேண்டுன்ற மாதிரி எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து நாங்கள் சொர்க்க பூமின்னு சொல்கிறோம். ஸோ ஆமாம், கிளைமேட்டுமே அதுக்கேற்ற மாதிரி சொர்க்கமாக தான் இருக்குது. வேறு லெவலுங்க சீரியஸாக. ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் லைஃப் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வேறு போனோம். ஸோ அதனால் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்தது இன்னும் 2 days ட்ரிப்னால எங்களுக்கு ஹரிபரியாக தான் இருக்கும். டைம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour 1 hour ரெஸ்ட் எடுக்கலாம். எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்துக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டோன்னா நாங்கள் நைட்டு தான் வந்து. ஆமாம், வரதுக்கு நைட் ஆகிடும். அவ்வளோதான், அதோட நம்ம டே இன் லைஃப்பை முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து உசேன் போல்ட் மாதிரி வேகமாக ஓட்டிகிட்டே இருப்போம். நாளைக்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஸோ
அவசரமாக ஊருக்கு வந்த காரணத்தால் ஷேவ் சரியாக பண்ணலை. அதனால் பக்கத்தில் இங்கே ஊரில் இருக்க ஒரு சலூன் கடைக்கு வந்துடுவோம். அந்த சலூன் கடை யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம இந்திய ஃப்ரெண்ட்ஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ அவங்கள நம்பி எப்படி அவங்க மூஞ்ச கொடுக்கறதுன்னு தெரியல. ஸோ ஓகே, லைட்டாக ஷேப் மட்டும் வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ ஃபைனலாக ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அது பார்த்திங்கன்னா ரெண்டு இந்திக்காரங்க. ஒன்று வந்து முதலாளியா இல்லை அப்பா பையனானு தெரில. இன்னொருத்தவனுக்கு வந்து தமிழே தெரியல. தமிழ் தெரியாமல் இவர் வந்து தமிழ் தெரியாது, இப்படி வெட்டு அப்படி வெட்டுன்னு சொல்லியிருந்தான். ஓகே, நான் எங்கே அவ்வளோதான் தலை இன்னைக்கு கோவிந்தா அப்படின்னு நினச்சிருந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் வெட்டியிருக்காரு. ஸோ ஓகே, குளிச்சு கிளம்பிட்டு இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லுது. அந்த இடத்துக்கு போய்ட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் இந்த ஒரு நாளோட டே. பார்த்தீங்களா எவ்வளோ பிஸி ஷெடியூலில் போயிட்டு சுற்றின்னு இருக்கேன்ட்டு. வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வேறு எந்த இடமும் இல்லை. குடும்ப கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஊருக்கு வந்தாலே ஒரு தடவையாச்சும் குடும்ப கோயிலுக்கு வந்து ஐயாவை பார்த்துட்டு போகிறது தான் நம்மளுக்கு இது. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க இடமே. பக்கத்துலேயே மலை இருக்குது கோயில் பின்னாடி. இந்த இடம் எல்லாமே கிளைமேட்டு எல்லாமே வேறு ஊர் தான். இன்றைக்கி காலையில் வந்து இறங்குறதுலேருந்து நம்ம டே இன் லைஃப் பார்த்துட்ருக்கோம். ஸோ மணி பார்த்திங்கன்னா என்ன, மணி 5:30. ஸோ இங்கே சாமி கும்பிட்டுட்டு எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 7, 8, 9 மணிக்கிட்ட ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். 9 மணி அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதான். வந்ததும் தெரில, போனதும் தெரிலன்ற மாதிரி. ஸோ ஓகே, வீட்டு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இடமே சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே மலை, இந்த சைடு வீடு, இயற்கையான பூமிங்க. காற்று சுத்தமான காற்று. நம்மள மாதிரி சென்னை பொல்யூஷன் காற்று இல்லை, சுத்தமான காற்று. அதில் இதே போக முடியாது, அன்னியில் போக முடியாது. டிக்கெட்லாம் ஜாஸ்தி ஸோ கோயிலில் பொங்கல் வச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்த கையோட நம்ம ஊருக்கு வந்தாலே ஃபேவரட் பரோட்டாவும் அந்த பீஃப் தொக்கும் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே படுத்து தூங்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குது. பை பாய்.